ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு ஜூலை 23 உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு தான் சொல்லணும். பல பிரச்சனைகளை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஏற்கனவே இந்த படம் வந்து லீக் ஆகிடுச்சு, பைரசியில் லீக் ஆகிடுச்சு, எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்க போல், யார் தியேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ப மாட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஜனநாயகன் படம். கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங் மட்டுமே பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தளபதி ரசிகர்களுக்காக இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா விஜயோட கடைசி படம், ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து எப்படி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு, இதுக்கப்புறம் பார்க்க முடியாதில்ல, ஒரு ஆக்டராக வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் கண்டிப்பாக எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்லுவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து எல்லாருமே நேற்றுக்கு பார்த்துருப்பாங்க, இன்னும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லா தியேட்டர்ஸ்லையுமே. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2023 நம்ம பாலகிருஷ்ணன் நடிப்பில் வெளிவந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற அந்த படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த படம். ஸோ இந்த படத்தை அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம ஒரு முழுக்க ஒரு தளபதி படமாக வந்து நம்ம ஏச் வினோத் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜயோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் இந்த படத்தில், வேறு லெவல். அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரிஸ், அதுக்கப்புறம் மியூசிக் பொறுத்த வரைக்கும் அனிருத் தான் பண்ணியிருக்காரு. பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டர்ஸுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணுவார். இன்னும் விஜய் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தளபதி விஜய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து வேறு லெவலில் வந்து திரிக்கட்டுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி படம் இல்லையா, ஸோ சொல்ல வேண்டாம், சூப்பராக பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். விஜயை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா மம்தா பைஜியாக இருக்கட்டும், பூஜா ஹெக்டேயாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், நரேனா இருக்கட்டும், சொல்ல மறந்துட்டேன், மதன் கௌரியுமே நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டரை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பல பேர் அந்த பகவந்த் கேசரி படத்தை பார்த்துருப்பீங்க, பல பேருக்கு பார்த்துருக்க மாட்டீங்க, பல பேருக்கு அந்த மாதிரி படம் வந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோவான நம்ம விஜய் பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருப்பார். ஸோ அப்படி ஜெயிலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்து போயிடுவார். ஸோ இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து இருப்பார். அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஸோ அந்த பொண்ணை எப்படியாச்சும் படிக்க வச்சு நல்ல ஒரு ஆளாக்கி ஆர்மியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவாக இருக்கும், அவருடைய லட்சியமாக இருக்கும். ஸோ அதை நடத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓடுவாக தான் இருக்கும். தெலுங்கு படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்படியுமே மாஸ் மசாலா படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ அதுவும் பாலையா நடிக்கிறார் அப்படின்னா அவருடைய பில்டப் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 5% ஆக்ஷன் பண்ணாங்கன்னா 100 டைம்ஸ் வந்து அதிகமாக காட்டுவாங்க. நிறைய ட்ரோல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு படங்களில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கதை தானே இதுவும். ஸோ நம்ம விஜய்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றிருந்தாலும், ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிருந்தாலும், கதை பார்த்திங்கன்னா அந்த பிளாட் பார்த்திங்கன்னா அதே தான். ஒரு சில சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சேஞ்சஸ் நமக்கு ஏற்ற மாதிரி தளபதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருந்தாலுமே, பல விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் வேர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கதையில் என்ன மாதிரியான சீன்ஸ் இருந்துச்சோ அதை வந்து இதில் வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே சண்டை தான். அந்த படமே பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா இது தான். இருந்தாலும் கொஞ்சமும் பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் வருது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மற்றபடி நம்ம விஜயோட ப்ரெசன்ஸை பார்க்கும்போது என்ன விடுற கதையாக இருக்கட்டும், லாஜிக்கை எதுவுமே பார்க்க வேண்டாம், நம்ம விஜய் வந்து தளபதி விஜய் வந்து கடைசியாக ஸ்க்ரீனில் அவருடைய படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துலையும் அங்கங்கே லைட்டாக ஒரு சோகத்தையும் இருந்து தான் இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்ஸுமே பார்த்துருப்பீங்க.
ஸோ எல்லாருமே அப்படி தான் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் அவருடைய பழைய படங்கள், அவர் ஏற்கனவே நடித்த படங்கள் வேணும்னா ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, கில்லி மாதிரி அவருடைய பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவர் ஏற்கனவே நடித்த படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவர் புதுசாக எந்த படம் நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் சட்டசபையில் தான் பார்க்க போகிறோம், அசெம்பிளியில் பார்க்க போகிறோம், நியூஸ் சேனல்ஸில் பார்ப்போம். ஒரு லீடராக சீஃப் மினிஸ்டராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நிறைய அரசியல் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இந்த ஸ்டெர்லைட் விஷயங்கள் பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இந்து முஸ்லீம் பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஸோ இதை பற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக அப்படி பேசியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது தான் தெரியுது, ஏன் இதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, சென்சார் போர்டு இஷ்யூ ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அப்போவே ரசிகர்கள் சொன்னாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டில் வரும். இதுக்கப்புறம் அப்புறமா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சிஎம் ஜோசப் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வரும், அப்படின்னு சிஎம் ஜோசப் விஜய் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. எந்த நேரத்தில் சொன்னாங்களோ சூப்பராக அது சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன் அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து ஜனநாயகன் படத்தை போய் பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ராகுல் ஸ்டோரிஸ் 5961க்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு இணைந்திருங்கள்.